ஹலோ மக்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத விட, நான் எங்கெல்லாம் போனேன், ஒரு ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான். ஸோ சேர்ந்து இருக்க ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று, வீட்லேயே இருந்தால் போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் போன இடம் எக்கோ பார்க். இந்த எக்கோ பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேத்பட்டில்ங்க, அதாவது ஈகா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இல்லை கேம்சிக்கு பக்கத்தில். ஸோ இந்த எக்கோ பார்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை பூங்கா, வெளியிலே உங்களுக்கு நான் போர்ட் காட்டியிருப்பேன். ஸோ இந்த பூங்கா வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மார்னிங்லாம் வந்து இங்கே வாக்ஸ்லாம் போவாங்க. ஸோ இட்ஸ் ஒரு பெரிய ரவுண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேசுனா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பார்க்கு. அண்ட் இதில் வந்து வாக்கர்ஸ்க்கான அந்த வாக்கர்ஸ் வே தனியாக இருக்குது. அண்ட் இங்கே நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா. ஸோ நாங்கள் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அண்ட் இன்றைக்கி என் கூட வந்து ஒரு குட்டி பாப்பா என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க, என் கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோ இவங்க தான் இவங்க பேர் ஃபெலிஷியா. ஸோ பயங்கரமான சுட்டியான குழந்தை. ஸோ எனக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷீ இஸ் லைக் தட் மச் லைக்லி டு பி இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ பேசுகிறதுலேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கில் வந்து ஒரு போட்டிங்க்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த போட்டிங்கான ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைலாம் போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ட்ரீட்டாகவே இருக்கும். அண்ட் இது வந்து குழந்தைங்களோட ப்ளே ஏரியா. கண்டிப்பாக எல்லா குழந்தைக்குமே வந்து விளையாடுறதுங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஸோ குழந்தைங்க வந்தாங்கன்னா ஸோ டக்கு இருக்குது, அந்த குழந்தைய வந்து என்னென்ன எக்ஸைட் ஆனாங்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஏரியாவே இருக்குது. ஸோ இங்கே எக்கச்சக்கமான விஷயங்கள், குழந்தைங்க அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கிறது, அந்த ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங். ஸோ ஃபிஷ்ஷிங் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அங்கே வந்து ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு எப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ½ அன் ஹவருக்கு இவ்வளோன்னு தனித்தனி சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கான இடமும் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங்காக கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஸ்நாக்கு அது இதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அண்ட் இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 ருபீஸ் தான் அடல்ட்ஸ்க்கு. அண்ட் குழந்தைங்களுக்கு 10 ருபீஸ். இதுதான் வந்து என்ட்ரி ஃபீ. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம், இப்போ ஃபிஷ்ஷிங் சொன்னல, ஃபிஷ்ஷிங்க்கு தனியாக பே பண்ணணும். அப்புறம் போட்டிங் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு பேமெண்ட் இருக்கும். அண்ட் விஆர் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு ப்ரைவேட் தேட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த எக்கோ பார்க்கில் இருக்குது.